ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்ஜி ஹெரிவிட் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் கைஸ் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அது என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது, ப்ரோ நீங்கள் 2 மொபைல் வச்சுருக்கிறீங்க, அதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று S24 அல்ட்ரா, அப்புறம் கேமிங் மொபைல் அப்படி வச்சுருக்கிறீங்க, கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரீ ஃபயர் ஐடிஸும் கிட்டக்க இருக்குது. சரி ப்ரோ, இதெல்லாம் பில்ட் பண்ணுறது நீங்கள் எப்படி பில்ட் பண்ணீங்க? உங்களுடைய அப்பா அம்மா காசுலேருந்து நீங்கள் அதெல்லாம் வாங்குனீங்களா, இல்லை உங்கள் ஓன் அமௌண்ட்லேருந்து வாங்குனீங்களான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் எப்படி பில்ட் பண்ணேன், ஸோ இது என்னுடைய அப்பா அம்மா காசா இல்லையா அப்படின்றது எல்லாமே தெளிவாக பார்த்துடலாம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆல் போட்டு வச்சிட்டிங்கன்னா டெய்லி இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போடுறதுலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது என்னோட அப்பா அம்மா காசா இல்லை ஏன் காசா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நான் ₹1 கூட எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து வாங்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓனாக ஏர்ன் பண்ணது தான். சரி ஓகே ப்ரோ, நீங்கள் எப்படி ப்ரோ ஏர்ன் பண்ணீங்க அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ணது 3 வழி தான். அதுவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு அந்த வெளியில் போயிட்டு வேலை பார்க்குறது அதெல்லாம் எதுவுமே செட் ஆகலை. ஏன்னா அந்த ஏஜ் எனக்கு நான் ஏர்ன் பண்ண ஸ்டார்டிங்லேயும் இல்லை. ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான். சரி ப்ரோ, ஃப்ரீ ஃபயர் வச்சு ஏர்ன் பண்ணலான்னு சொல்கிறீங்களா, அப்படி என்னலாம் ப்ரோ ஏர்ன் பண்ண முடியும், எந்தெந்த வழியில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி டாப் 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் கைஸ் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதில் 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறத விட இந்த 3 வகையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்ன விஷயம் அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி உங்களுக்கு மினிமம் ₹10,000 சம்பாதிக்க முடியும். ஸோ மந்த்லி 10Kன்றது நார்மல் கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கேம் மூலமாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ அப்படியேப்பட்ட விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்டஸ்ட்டு டு ஈஸியஸ்ட்டு அப்படின்ற மாதிரி போயிடலாம். ஸோ அதாவது அதிகமாக இன்கம் கொடுக்குறது, கம்மியாக இன்கம் கொடுக்குறது அந்த மாதிரி லெவல் இல்லாமல் எது ரொம்ப கஷ்டம் எது ரொம்ப ஈஸி அப்படின்றது மூலமாகவும் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் டோர்னமெண்ட் விளையாடுறது இது ரொம்ப ஈஸி, சரிங்களா? ஸோ இந்த டோர்னமெண்ட் விளையாடுறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸின்னு நான் சொன்னாலும், ஸோ எப்படி சொல்கிறது, நீங்கள் இதுக்கு முன்னாடி கேம் விளையாண்டுருப்பீங்க, ரெகுலராக விளையாண்டுட்டு இருக்கவங்களுக்கு டோர்னமெண்ட் விளையாடுறதுன்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு நீங்கள் ஒரு 2 months ட்ரைனிங் எடுத்தீங்கனாலே போதும், அழகாக நீங்கள் டோர்னமெண்ட்ஸ் விளையாடலாம். ஸோ இது நீங்கள் டோர்னமெண்ட்ஸ் விளையாடுறதுக்கு உங்களுக்கு வரல அப்படின்னா, செகண்டாக இன்னொரு பார்ட் இருக்குது கைஸ். என்னென்னா டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறது. ஸோ டோர்னமெண்ட் விளையாண்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா தான் காசு. அதே நீங்கள் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா யார் ஜெயித்தாலும் உங்களுக்கு காசு, அது கன்ஃபார்ம். ஏன்னா நீங்கள் ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ட்ரி ஃபீஸ் சேர்த்து எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 3000 வருதுன்னா, அதில் நீங்கள் வின்னிங் ப்ரைஸ் வெறும் 2500 கொடுக்குறீங்கன்னா, பேலன்ஸ் இருக்க 500 அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தான் வரப்போகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் டோர்னமெண்ட் உங்களுக்கு ப்ளே பண்ண தெரியுமா, கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்போர்ட்ஸ் லெவலில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் டீம் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எப்படி நீங்கள் IPL ஆக்ஷன் பார்க்குறீங்க, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டீம் பிளேயர்ஸை எப்படி காசு கொடுத்து எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி உங்களையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஷனில் காசு கொடுத்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7,000 10,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய அமௌண்ட் போட்டு உங்களை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது உங்களோட ஸ்கில் பேஸ்ட். அப்படி உங்ககிட்ட ஸ்கில்லே இல்லை ப்ரோ, நான் இப்போ தான் ப்ரோ ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு விளையாடலாம் ஒழுங்காக தெரியாதுன்னா, உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணலாம், சரிங்களா? சரி ப்ரோ, டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறேன், நான் யாரெல்லாம் கூப்பிட்றேன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களோட மெயின் டார்கெட். ஸோ அவங்கள வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் விளையாண்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ப்ராஃபிட் இல்லாமல் டோர்னமெண்ட் நடத்துங்க. நல்லா நடத்தி பழகிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக ப்ராஃபிட் வைங்க. எடுத்தோடனே பாதி அமௌண்ட், அதாவது 3000 வருதுன்னா அதில் 1500 ப்ராஃபிட்டும் 1500 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக டோர்னமெண்ட் யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாங்க, கட்டுற என்ட்ரி ஃபீஸ்க்கு அது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட் நடத்த போகிறீங்கன்னா தெளிவாக நடத்திக்கோங்க. ஸோ நான் சொல்கிற டாபிக்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு புரியலன்னா, அதை பற்றி எஸ்பெஷலி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த டாபிக்ன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அது பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட், சரிங்களா? ஸோ செகண்டாக என்ன பார்க்க போகிறோன்னா, இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ ஆனாலும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லக்கு இருக்கணுன்றது மெயினே கிடையாது இதில். ஸோ அப்படி என்ன ப்ரோ விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா யூடியூப் தான். ஸோ யூடியூப்பில் நான் இப்போ வீடியோ போடுறேன்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் இதை பார்க்குறீங்க, சரிங்களா? நீங்கள் பார்க்குறதுக்கு எனக்கு அமௌண்ட் வரும். ஸோ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஏதோ ஒரு இடத்துலேருந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறீங்க, அது பண்ணுறத வேறு யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க, அது மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏன் எடுத்து போடக்கூடாது? ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு கேம் பிளே எடுத்து போட்டு உங்களோட கேம் பிளே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கா, கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் க்ரியேட் ஆவாங்க.
ஸோ யூடியூப்பில் இருக்க சக்ஸஸ்க்கு ஒரே ஒரு மெயின் கீ என்னன்னா கன்சிஸ்டன்சி கைஸ். ஸோ கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்படின்னா தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களால் யூடியூப்பில் சஸ்டெயினபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியும். சரிங்களா? ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக லாங் வீடியோஸ் உங்களால் போட முடியுதா பெட்ரு. ஸோ ஷார்ட்ஸ் போட்டு ஆடியன்ஸை கெயின் பண்ணிக்கோங்க. லாங் வீடியோஸ் போட்டு உங்களோட ஆடியன்ஸை அதை பார்க்க வைங்க. அதுதான் உங்களுடைய மெயின் நேம் யூடியூப்லையா இருக்கணும். சரிங்களா? ஸோ சரி ஓகே ப்ரோ, யூடியூப்பில் எப்படிலாம் நான் வீடியோ போடுறதுன்னு எனக்கு தெரியல ப்ரோ. நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுன்னு சும்மா சொல்லிட்டீங்க. கேம் பிளே நல்லா இருக்கா, ஃப்ரீ ஸ்டைல் கேம் பிளேன்னு எடுத்து வீடியோ போடுங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. உங்களுடைய தம்ப்நெயில் பக்காவாக இருந்துச்சா கண்டிப்பாக பார்ப்பாங்க. தம்ப்நெயில் தெரியலையா எடிட்டிங் கொஞ்சம் கற்றுக்கோங்க. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி ப்ரோ எனக்கு கேம் பிளே வரல ப்ரோ அப்படின்னா செத்துக்கிட்டே இருக்கீங்க, பிரச்சனையே இல்லை. ஃபன்னி கண்டென்ட்டாக கொண்டு போங்க. ஓரளவு கேம் பிளே இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபன்னி கண்டென்ட்டாக நீங்கள் நல்லபடியாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு தனியான ஆடியன்ஸ் வருவாங்க. ஸோ அதை வச்சு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக வர வைக்கிற மாதிரி பண்ணுங்கள். சரி ப்ரோ எனக்கு அதுவும் இல்லை ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு தெரியலனா உங்களுக்கு என்ன வருதோ சரிங்களா, கேமில் உங்களுக்கு என்ன வருது, கேம் பிளே வருது, இல்லைனா ஃபன்னியாக பேச வருது, அப்படி இல்லைனா உங்கள் டீம்மேட்டை ட்ரோல் பண்ண வருது அப்படின்னா கூட, இல்லைனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் ஷார்ட் ஃபிலிம் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நிறைய வகையான விதங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத நல்லபடியாக ஃப்ரீ ஃபயரில் தேர்ந்தெடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு யூடியூப்பில் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே இதில் காசு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுத்தமாக வராது. ஆனால் நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஒன் டே இல்லைனா ஒன் டே உங்களுக்கு ரெகுலர் இன்கமாக வர ஆரம்பிக்கும் நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும். ஓகேங்களா? ஸோ தேர்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் தான் நான் கொடுக்க போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்ட் விஷயம் இல்லை. ஸோ போனஸ் என்னென்னா எடிட்டிங் கற்றுக்கோங்க. ப்ரோ எடிட்டிங்க்கும் ஃப்ரீ ஃபயருக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ என்னுடைய சேனலில் இருக்க லோகோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லோகோ ரெடி பண்ணுறதுக்கு நான் 350 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவளை கொடுத்தா தான் எனக்கு அந்த குவாலிட்டியான அந்த ஒரு லோகோ தரமாக எனக்கு எடிட் பண்ணி தருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களால் எடிட் பண்ண முடியுதுன்னா நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோகோ, நீங்கள் பண்ணுற ஒரு லோகோக்கு ஒரு 1 hour டைம் ஆகும். அந்த 1 hourக்கு உங்களுக்கு 350 பே பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 5 லோகோ ரெடி பண்ணீங்கன்னா எவ்வளோ வருன்றதை யோசிச்சு பாருங்கள். 2 நாளில் நீங்கள் 3500 சம்பாதிக்க முடியும். ஸோ இல்லைனா தம்ப்நெயிலுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஏஐ கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வருது. பட் ஆனாலும் ஏஐ விட நீங்கள் மேனுவலாக நல்லா பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இன்னும் ஷார்ட் டேர்முக்கு உங்களால் தம்ப்நெயிலையும் ஏர்ன் பண்ண முடியுன்றது தான் ஒரு ரியாலிட்டி. ஸோ எடிட்டிங்ன்றது இப்போதைக்கு அந்த யூடியூபர்ஸ், ஸோ ஃப்ரீ ஃபயர் விளாட்ற நார்மல் பிளேயர்ஸ்க்கே இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லோகோன்றது தேவை. ஸோ லோகோ எடிட்டிங் கற்றுக்கோங்க, தம்ப்நெயில் எடிட்டிங் கற்றுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்க முடியும். பட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஏ கம்ப்ளீட்டாக இதை ஆக்குப்பே பண்ணிக்கிறோம். சரி ஓகே ப்ரோ, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லாத்த விடையும் அதிகமான இன்கம் இதில் தான் இருக்குது. என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, வெட்டியாக இருந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்றீங்கன்னு உங்கள் வீட்டில் எல்லோரும் திட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளாட்றதுக்கு உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க சேலரி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணி தர்றதுக்காண்டி, அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு போன சீசன் ரீஜியன் டாப் 10ல் ஸ்டே பண்ணார். எப்படி ப்ரோ ஸ்டே பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவர் விளையாட தான் கொடுத்துருக்காரு. விளையாட கொடுத்தவங்க எவ்வளோ தெரியுமா கைஸ் அந்த அக்கௌண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க? 50,000 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 2 months வந்து பார்த்தீங்கன்னா ரீஜியனில் ஸ்டே பண்ணுறதுக்கு, டாப் 10க்குள்ளே ஸ்டே பண்ணுறதுக்கு 50,000 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 monthsல அவங்க 50,000 வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ வெறும் ஃப்ரீ ஃபயரை கண்டினியூஸாக விளையாடுறது மூலமாக. சரி ப்ரோ என்னால் அவ்வளோ முடியாது அப்படின்னாலும் நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணி தர்றதுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இதெல்லாம் இது பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் ஐடிஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு முக்கியமானது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தாகணும். ஏன்னா ஒன் டே மிஸ் பண்ணிங்கனாலும் ரேங்க் யாராவது உங்களோட அதிகமாக போயிடுவாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக விளையாட முடியும். நீங்கள் ஒரு நல்ல ரீஜன் பிளேயர்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இதோட உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனே கிடையாது. பட் இதுக்கு நீங்கள் தேட வேண்டியது உங்களோட கிளைண்ட்டை மட்டும் தேடி பிடிச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ரெகுலராக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் புஷ் பண்ணி அவங்க கையில் அவங்களுடைய ஐடி அவங்க நேமில் ரீஜனில் இருந்தாலே போதும். அவங்களுக்கு அது ஒரு பெருமை. அந்த பெருமைக்காண்டி உங்களுக்கு 50,000 ரூபா 2 மாதத்துக்கு தர்றதுக்கு அவங்களாம் ரெடியாக இருக்காங்க. அதையும் தாண்டி சிலர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐடியில் லெவல் புஷ் பண்ணுவாங்க. ஏன் இப்போ நானே லெவல் தான் புஷ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பே பண்ணி யாராவது புஷ் பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஐடி தரதுக்கு நான் ரெடியாக தான் இருந்திருப்பேன். பட் ஆனால் இப்போ நான் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டேன். ஸோ இன்னும் ஒரு 5 daysல என்னுடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா 99லேருந்து 100 போயிடும். ஸோ அதனால் இதுக்கு அடுத்து கொடுக்குறதுக்கு நான் யோசிப்பேன். பட் ஆனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலர் அந்த டியூரேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1000 பே பண்ணி புஷ் பண்ண கொடுக்குறாங்கன்றது தாங்க ரியாலிட்டி. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்சா நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளேயர்ஸ் கூட ப்ளே பண்ணி பெரிய பெரிய கான்டாக்ட்ஸை பில்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய
நெட்ஒர்க்கை பெருசாகிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களோட நெட்ஒர்க் பில்ட் ஆகும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட விவோ V9ன்னு ஒரு மொபைல் தாங்க இருந்துச்சு. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4GB ரேம், சரியான ஹேங் ஆகும், 64GB ஸ்டோரேஜ், சரிங்களா? ஸோ அது கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறது, கேம் விளாட்றது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ கேம் விளாண்டோனாலே எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, சரிங்களா? ஸோ ஒரு 1 ஹவருக்கு மேலே விளாட்றனாலே திட்டுவாங்க. ஸோ அதையும் தாண்டி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபோன் இருக்குது. நான் நினச்சா இப்போ என்ன வேணால் என்னால் பில்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு தேவையானது எனக்கு வாங்கிக்க முடியுன்ற சிச்சுவேஷனுக்கு நான் வந்திருக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம், நான் குறை சொல்லலை. என்கிட்ட இருந்த அந்த ஃபோன் தான் இருக்குது, என்கிட்ட ஐஃபோன் இருந்தால் தான் நான் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ண முடியும் அப்படின்ட்டோ, இல்லைனா ஐஃபோன் இருந்தால் தான் நல்லா ப்ளே பண்ண முடியும் அப்படின்ட்டோ நான் சொல்லவே இல்லை. என்கிட்ட இருந்ததை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு எனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கினேன். ஸோ அதனால தான் கைஸ் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். ஸோ அதே போல் நீங்களும் வரணும்னு விரும்புகிறேன். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ தெளிவாக எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரியல, இதை பற்றி எங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி தெளிவாக வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இது 3த்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் டெவலப் ஆகணும். முக்கியமாக எடிட்டிங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுலன்ட்டு இல்லை, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட் கைஸ். டாட்டா பை பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.